அனைவருக்கும் வணக்கம். எளிமையின் வெளிமையில் குறிசாரமராயராலும் சுவாமி விவேகானந்தர். நீங்கள் நம்ம திருப்பூர் மார்க்கெட்டில் ஹோல்சேல் கத்திரிக்காய் விலை நிலவரங்களை பார்க்கலாம். ஹோல்சேல் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாம். தக்காளின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 28 கிலோ தக்காளி மட்டும் இருக்கக்கூடிய ஆந்திரா தக்காளி 450 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டு டிப்பர் போயிட்டுருக்கு. 230 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் சின்ன டிப்பர் 14 கிலோ டிப்பர் போயிட்டுருக்கு. வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 550 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. வெண்டைக்காய் 18 கிலோ இருக்கும். 33 ரூபாலேருந்து 35 ரூபா வரைக்கும் நம்ம ஹோல்சேல் ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். பாவக்காவை பொறுத்த வரைக்கும் 800 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. பாவக்காய் 25 கிலோலேருந்து 20 கிலோ வரும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஹோல்சேல் ரேட் 40 ரூபா வரும்னு நினைக்கிறேன். புடலங்காய் வந்து 250 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. புடலங்காய் 200 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 13 கிலோலேருந்து 15 கிலோ வரைக்கும் புடலங்காய் வரும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு கிலோ வந்து 20 ரூபா வரைக்கும் ரேட் ஆகலாம், விலை நிலவரங்கள் ஆகலாம். கோஸ் வந்து 550 ரூபாலேருந்து 700 ரூபா வரைக்கும் கோஸ் விலை நிலவரங்கள் போயிட்டுருக்கு. 40 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் இருந்தேன்னு சொன்னாங்க அண்ணே. 17 ரூபா 50 பைசாலேருந்து 20 ரூபா வரைக்கும் நமக்கு ஹோல்சேல் ரேட் அசலாகலாம். பீட்ரூட் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க பீட்ரூட் நினைக்கிறேன் 1000 ரூபாலேருந்து 1300 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 1000 ரூபாலேருந்து 1300 வரைக்கும் போயிட்டுருக்கு. 32 கிலோ நமக்கு ஒரு கிலோ வந்து 32 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் அசலாகலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 300 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 22 பீஸுக்கு மேலே இருக்கும் காலிஃப்ளவர். இது நம்ம எடுத்த பழைய வீடியோ. நமக்கு வந்து விலை நிலவரங்கள் வந்து நமக்கு ஒரு அண்ணே சொன்னாங்க, வச்சு சொல்கிறேன், தெரிஞ்சண்ணே. அதனால் வீடியோ போட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அண்ணன்ட்ட வீடியோ கேட்டு பார்க்கலாம், இல்லை நானும் நேரில் கூட எடுக்க பார்க்குறேன். இஞ்சி வந்து 5 கிலோ வந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு 1400 ரூபா 18 கிலோ சாக்கு 77 கிலோ 77 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் நம்ம ஹோல்சேல் ரேட்டு அசலாகுன்னு நினைக்கிறேன். கொத்தவரங்காய் வந்து 500 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 16 கிலோலேருந்து 17 கிலோ வர நம்பினாங்க. 35 ரூபா நான் வந்து நமக்கு ஹோல்சேல் ரேட் ஆகுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் விலை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தக்காளி வந்து சொல்லிட்டேன் 400 ரூபாலேருந்து 450 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் போகுது. 28 கிலோ ஆந்திரா தக்காளி. தக்காளி விலை சொன்ன நமக்கு கதிர்வேல்னு ஒரு நண்பர் தான் சொன்னார் தக்காளி விலை. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காய்கறி வந்து தக்காளி சின்ன டிப்பர் வந்து 230 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 14 கிலோ டிப்பரு ஹோல்சேல் ரேட்டு ஆந்திரா தக்காளி தான். நம்ம திருப்பூர் தக்காளி வந்து 200 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. விலை சொன்ன அண்ணன் மற்றும் நம்ம நண்பருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தா நம்ம வெளியூர் வந்துட்டோம், அதனால் வீடியோ போட முடியல. இன்னும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட பார்க்குறேன். அதான் வேறு ஒன்றும் காரணம் எதுவும் இல்லை. எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இனிமேலும் நல்லா ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போட பார்க்குறேன். நம்ம திருப்பூர் அப்பப்போ போனாலும் டேரெக்டாக போய் கூட வீடியோ எடுத்து போடுறேன். இன்னும் நமக்கு யூடியூப்லேருந்து இனிமேல் தான் பணம் வரும். வந்துடுச்சுன்னா நமக்கு இன்னும் எந்த ஏரியா வேணாலும் போய் வீடியோ எடுத்து போட்டுடலாம். யூடியூப்பில் இன்னும் பணம் வரல, இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் போய் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். என்னால் சூழ்நிலை போட முடியாதனால சூழ்நிலை, அதனால தான் போடல, மன்னிச்சுக்குங்க. தேங்க்யூ.